தீர்வினுடைய அடிப்படைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்வினுடைய அடிப்படையாக வடகிழக்கு என்பது இணைக்கப்பட வேண்டும். தீர்வு ஒன்று இலங்கையில் எட்டப்படுமாக இருந்தால் வடகிழக்கு இணைந்த மாகாணமாகவோ மாநிலமாகவோ அது இருக்க வேண்டும். அது ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு முறையிலான தீர்வாக இருக்க வேண்டும். அந்த தீர்வு என்பது தமிழ் மக்களுக்கு உரித்தான சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில், தமிழ் மக்களுக்கு உரித்தான இறையாண்மையின் அடிப்படையில் அந்த தீர்வு என்பது இருக்க வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி சொல்லப்படுகிறது என்னவென்றால், இங்கிருந்து இராணுவம் வெளியேற வேண்டும். இராணுவம் வெளியேறினால் மாத்திரம்தான் ஒரு முழுமையான மீள் குடியேற்றம் என்பது சாத்தியமாகும். இராணுவம் வெளியேறாத வரையில் மீள் குடியேற்றம் என்பது முடியாத காரியம். ஆகவே இதில் மிக முக்கியமான விடயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லினால், இன்னும் 60,000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை இந்த இராணுவம் வைத்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த அரசாங்கம் வந்த பொழுது அல்லது போன ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வந்த அரசாங்கத்தில் நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்தோம். அது ஒரு சில விடயங்கள் நிறைவேற்றப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் விடப்பட்ட காணிகளுக்குள் கூட இன்னும் 4 முகாம்கள் இருக்கின்றன. அந்த முகாம்கள் அகற்றப்படாத நிலை இருக்கின்றது. அந்த இடத்தில் மக்கள் மீள குடியேற முடியாத நிலை இருக்கின்றது. சிங்கள குடும்பங்கள் குடியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த சிங்கள குடும்பங்களை குடியேற்றுவதற்காகவே வவுனியாவிலும் மன்னாரிலும் சிங்கள அரசாங்க அதிபர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இவர்களை மாற்றுங்கள் என நாங்கள் கேட்டோம். கடந்த 6 மாதமாகவும் கூட அவர்கள் மாற்றப்படவில்லை.